எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் அண்ட் ஆக்டர் திரு கே பாக்கியராஜ் சார் இப்போ நம்ம கூட இல்லை. நேற்று ஹார்ட் அட்டாக்னால அவங்க தவறிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். அண்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே மனசில் ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ கரண்டில் இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு. ஸோ அது என்னென்னா, திரை உலகத்தில் அதாவது நம்மளுடைய தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய லைஃப், அதாவது ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து டு தி எண்டு, அவங்க உயிர் பிரிகிற வரைக்கும் அவங்க அந்த நம்மளுடைய தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக எவ்வளோ புரட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய ஜாம்பவங்கள் நான் சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு நினைவாற்றல் மாதிரி, அவங்களுடைய மெமொரபிள், அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அது சாதாரணமான காமன் மேன் மனிதர்கள் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் கேன் டூ தட். ஸோ அவங்களுடைய பேரில் ஒரு தெரு இல்லைனா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு அவங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ட்ரிபியூட் மாதிரி அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஸோ இதுக்கு முன்னாடி இறந்த வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டைரக்டர் பாரதி ராஜா சார் அவங்களுக்கும், அண்ட் இப்போது தவறின டைரக்டர் அண்ட் ஆக்டர் பாக்கியராஜ் சாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் அவங்களுடைய பேரில் ஒரு ஸ்ட்ரீட்டாவது வைக்கலாம். ஸோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு ஜோசப் விஜய் சார், இது ஒரு காமன் மேன், ஒரு சினிமா ஃபேன் ஓட ஒரு வெரி காமன் ரெக்வஸ்ட். ப்ளீஸ் இது கொஞ்சம் செயல்பட